ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZL-7918A Lilytech பிராண்டோட கண்ட்ரோலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து XM-18ஓட அப்கிரேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். பட் XM-18ன்றது வந்து ஒரு தனி கம்பெனி, பட் லிலிடெக்ன்றது வந்து ஒரு தனி கம்பெனி, ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ என்ன தான் நம்ம மெட்டீரியல் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணாலும் அதில் வந்து பிராண்டர்ஸ் வந்து யார் யார் இருக்காங்க, அந்த பிராண்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்துருக்கு அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கண்ட்ரோலர் பை பண்ணுறோம். ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய போர்டு என்ன, அதில் என்ன மாதிரி சிப் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ், அது ஃபியூச்சர் வந்து எவ்வளோ நாளைக்கு லைஃப் லாங் வருமா, ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி இதெல்லாமே வந்து நம்ம பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த பிராண்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம LCD டைப்பில் வந்து Lilytech பிராண்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு அந்த பிராண்டு. அதை விட கொஞ்சம் கம்மி வெர்ஷன் சொல்லலாம். அதாவது வந்து இது LCDயில் வராது, பட் XM-18 பேட்டர்னில் வரும். பட் ஆனால் கண்ட்ரோலரோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஹியூமிடிட்டி அதிகமானாலும் எக்ஸாஸ்டிங் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த கண்ட்ரோலர்லேயே அடங்கிடுது. பட் XM-18ல் வந்து அந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு சுவிட்ச் கொடுப்போம். பட் இதில் வந்து அதுக்கான ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதாவது இந்த கண்ட்ரோலரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, XM-18க்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றது வந்து கிளியராக வந்து நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Lilytech பிராண்டோட 7918A அப்படின்ற பிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா XM-18 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து ப்ரைஸ் ரேட் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகுது, என்ன ரேட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Lilytech பிராண்டை பார்த்துடலாம். இதோட பாக்ஸோட ஃபினிஷிங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பிராண்டடு மெட்டீரியல் வந்து ஸோ நல்லாவே லைஃப் வரும் உங்களுக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க, அதாவது மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வந்து என்னென்ன ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அது போக வந்து இதோட பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் கேபிள் அண்டு ஹியூமிடிட்டி சென்சார் கேபிள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்லேயோ இல்லை வந்து இதுலேயோ இருக்காது. ஸோ ஒரு மெட்டலோட இதுவில் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோல்டட் வந்து இது லப்பர் மோல்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இது பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக என்ன உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சில்வர்னால் ஒரு ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தா அந்த ஹீட்டை வந்து திருப்பி வந்து கடத்தின ஹீட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ ஒரு ஹீட்டை வந்து ஒரு இரும்பாகட்டும் ஒரு அலுமினியம் ஆகட்டும் ஒரு ஹீட்டை வந்து கடத்தி வச்சிருக்குன்னா அந்த கடத்தின ஹீட்டை வந்து திருப்பி கம்மியாகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். அது மூலமாக வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் உள்ள அதிகமாக நடக்கும். பட் ஆனால் இந்த டைப் சென்சார் கேபிள் அந்த மாதிரி இருக்காது. ஸோ என்ன ஹீட் வந்து அக்யூரேட்டாக இருக்கோ அந்த ஹீட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு காட்டும். அதுக்கான இதுதான் வந்து இந்த சென்சார் கேபிள் ஒரு அட்வான்டேஜஸ். அதே தான் ஹியூமிடிட்டி கேபிள்லையும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நாப் இருக்கும். அதாவது இந்த இது சென்சார் கேபிள் உள்ளே இருக்கக்கூடிய போர்டுக்கு வந்து போகக்கூடிய பவர் சப்ளை ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான கேபிள் வந்து 2. ஸோ இதுக்காக மொத்தம் 4 கேபிள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக கண்ட்ரோலர் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இந்த பிராண்டோட கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லேமினேட்டட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் XM-18 மாதிரியே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ இப்போ XM-18 வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ XM-18 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த XM-18 வந்து நாங்கள் யூஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இதோட சென்சார் கேபிள்ஸு, அதாவது XM-18ஓட சென்சார் கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்சார் மட்டும் தான் இருக்கும். அதாவது ஹியூமிடிட்டிக்கான போகக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் தான் இருக்கும். பட் வந்து இதில் வந்து 4 கேபிள் லீடு இருக்கும். இதில் 3 லீடு தான் இருக்கும். ஒன்று வந்து போர்டுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை, இன்னொன்று வந்து ஸோ அந்த சென்சார் வந்து அக்யூரேட் பண்ணுறதுக்கான இது ஒயர் ஒன்று வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். ஸோ இதுதான் சொன்னானே, இந்த மெட்டல் வந்து ஒரு சூடை கடத்திச்சுன்னா அந்த கடத்தின சூடை வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால வந்து என்ன ஆகுனா உள்ள டெம்பரேச்சர் வந்து வேரியேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து லப்பரில் வந்து பாலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மோல்டட் பண்ணது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். வந்து ஹீட்டை கடத்தினாலுமே உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு ஹீட்டை வந்து சடனாக வந்து கடத்திக்கும், சீக்கிரமாக ஹீட்டை வந்து ரீட் பண்ணும். அதே மாதிரி ரீட் பண்ண ஹீட்டை வந்து அப்படியே வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுனா டெம்பரேச்சர் வந்து உள்ள கம்மியானா கூட ஸோ இதில் இருக்கக்கூடிய சூடு அப்படின்றதுனால உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு
வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும். கண்ட்ரோலர் பற்றி நான் எந்த குறையும் சொல்ல வரல, டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றது வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பட்ஜெட் வைஸ் வரும்போது உங்களுக்கு 2 கண்ட்ரோலருமே அந்தந்த பட்ஜெட்டுக்கு வந்து யார் செட் ஆகிறாங்களோ அதுதான் போய் சேருமே தவிர இதுதான் வாங்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன். குவாலிட்டி வந்து ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் அந்த வேரியேஷன்லாம் வந்து மாறும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் XM-18ல். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதாவது XM-18ல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து என்ன கரண்ட்டாக இருக்குது, ஹியூமிடிட்டி என்ன கரண்ட்டாக இருக்குன்னு காட்டுறதுக்கான இது இருக்கும். கீழே வந்து நம்ம செட்டிங் பண்ணுற டிஸ்பிளே இருக்கும். அதே தான் இதுலேயும் இருக்கும். டெம்பரேச்சர் என்ன கரண்ட்டாக வந்து இருக்க போது, ஹியூமிடிட்டி என்ன கரண்ட்டாக இருக்குது, ஸோ என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம், என்ன ஹியூமிடிட்டி செட் பண்ணியிருக்கோம், அதுக்கான டிஸ்பிளே இது 4. கண்ட்ரோலரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸாக தான் வரும். ஒரு 1 mm 2 mm மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த கண்ட்ரோலருக்கு. பட் மற்றபடி சைஸ் வந்து ஒரே சைஸ் தான். இந்த ஃபேன், ஹீட்ரு, அப்பு டவுனு, வெட்டு, அலாரம், இந்த 4 இண்டிகேட்டரும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேங்களா? ஃபேனு ஹீட் 1 ஹீட் 2 அப்பு டவுனு வெட்டு அலாரமு, அதேமாரி ஃபேனு ஹீட் 1 ஹீட் 2 அப்பு டவுனு வெட்டு அலாரம். ஓகேங்களா? மொத்தம் 4. இதில் இருக்கக்கூடிய 4 பட்டன் அதே சேம் 4 பட்டன். பட் இதில் வந்து அடிஷ்னலாக லேம்புக்கான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டை வந்து இதிலேருந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கான பட்டன் இதிலே வந்துடுது. பட் இதில் அந்த ஃபியூச்சர் கிடையாது. அதேமாதிரி செட் பட்டன், அப்பு டவுன், மோட்டர் மேனுவல் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ இங்கே ஓகே பட்டன் பதில் இங்கே என்ட்ரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஹியூமிடிட்டி சென்சார் கேபிள் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான இன்டிமேஷன், டெம்பரேச்சர் சென்சார் கேபிள் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். அது போக எர்த்து கனெக்ஷன் பண்ணுறதும் இந்த கண்ட்ரோலர்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர்லேயே நீங்கள் எர்த்தையும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான லேபிள் 220 வோல்ட்டுக்கான லேபிள். ஸோ காமன்றது வந்து நியூட்ரல் வந்து காமனாக இதுலேருந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து ஃபேனு லெஃப்ட் ரைட், அதாவது மோட்டர் வந்து லெஃப்ட் ரைட் கனெக்ஷன் பண்ணுறது, ஃபேனுன்றது வந்து எக்ஸாஸ்டிங் ஃபேன் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு, வெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி இது வந்து கனெக்ஷன் பண்ணுறது, லேம்ப் வந்து லைட்டோட ஃபேஸ் வந்து இதில் வரும், ஹீட்டர் 1 ஹீட்டர் 2 ஃபேஸ் நியூட்ரல். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் வரைக்கும் ஹீட்டரை வந்து நம்ம இதில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்க முடியும் லிலிடெக் பிராண்டில். ஸோ ஹீட்டர் 1 ஹீட்டர் 2 போது 3000 வாட்ஸ் வரைக்கும் ஹீட்டர் வந்து நம்ம இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரே டைமில் நம்ம 3000 வாட்ஸ்னால் 3000 வாட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து ஒரு 500 வாட்ஸோ 600 வாட்ஸோ டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம ஹீட் லோடை வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஏன்னா ஃபுல் லோடு வந்து நம்ம ஹீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷனில் எதுனா ஐயோ லோவோ ஆகும்போது ஸோ ரிலே வந்து போகிறதுக்கான டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால ஃபுல் லோடு வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி XM-18ல் பார்த்துருவோம். இந்த XM-18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சார் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான கேபிளுக்கான இதுவே. ஸோ ஹியூமிடிட்டி சென்சார் கேபிள் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான அவுட்டு, டெம்பரேச்சர் சென்சார் கேபிள் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான அவுட்டு, அதேமாரி ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் பண்ணுறது, காமன் வந்து நியூட்ரல் எடுத்துக்கு, ஈட்டின்றது வந்து எக்ஸாஸ்டிங் ஃபேனு, பட் வந்து இதில் ஃபேனுன்னு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட் வந்து மோட்டர் கனெக்ஷன் பண்ணுறது, வெட்டுன்றது வந்து ஹியூமிடிட்டிக்கான கேபிள், ஹீட்டர் 1 ஹீட்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர்ஸை வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் வரைக்கும் லோடு கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிலே வந்து 8 amps ரிலே தான். அதாவது 1000 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 amps ரிலே தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 8 amps ரிலேன்னு போது 800 வாட்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணும்போதே 200 வாட்ஸ் வந்து கம்மியாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல் இப்போ 1000 வாட்ஸும் கொடுத்தோன்னா 1000 வாட்ஸு நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ லோடு வந்து ஹையாவோ லோவோ ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிலே டிஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குன்றதுக்காக ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட்ஜெட் வைஸ் வரும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் எடுத்துப்போம். ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா XM-18 கண்ட்ரோலர் வந்து அப்ராக்சிமேட்டாக 3900 ரூபாயிலிருந்து 4500 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ XM-18 இதே லிலிடெக் பிராண்ட் வந்து அமேசானில் வந்து என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8100 ரூபாயிலிருந்து 12000 ரூபா பட்ஜெட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து அவ்வளோ காசு வந்து கொடுத்து யாராலும் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணும்போது இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5லேருந்து ஒரு $10 தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20 வருது அப்படின்னா இது வந்து ஒரு $30 $32 அந்த ரேஞ்சில் தான் வரும்.
ஸோ டேரெக்டாக இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். 1-2 பீஸு. நிறைய பீஸாக இம்போர்ட் பண்ணிங்கன்னா கஸ்டம்ஸில் வந்து டியூட்டி, இந்த கிளியரன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் போகும். ஸோ அது கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களால தான் பண்ண முடியும். ஓன் யூஸுக்கு வந்து டேரெக்டாக யாரும் இம்போர்ட் பண்ணியும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இம்போர்ட் பண்ணிங்கன்னா வரத்துக்கே 1 மாதம் ஆகிடும். பட் எனக்கு அமேசானில் கிடைக்குது, நான் அமேசான்லேயே இதை வாங்கிக்கிறேன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அமேசானில் போய் வாங்கிக்கலாம். எங்ககிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்ககிட்டயும் வாங்கிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் எங்ககிட்டயும் அவைலபிளாக இருக்குது. பட் அமேசானில் கொடுக்குறத விட எங்ககிட்ட வந்து காஸ்ட் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 6500 வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாரிட்டி பண்ணி இந்த கண்ட்ரோலர் செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அமேசானில் போய் என்ன ரேட்டுக்கு போகுதுன்றது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட்லேயே போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் டேரெக்டாக போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ், இந்த 2 கண்ட்ரோலருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறதுக்கு வந்திருந்தேன். இன்னொன்று ஒரு வீடியோவில் இந்த கண்ட்ரோலர் ஒயரிங் கனெக்ஷன் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்ப்போம். பட் ஃபியூச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓகே தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெம்பரேச்சர் அதிகமானாலும் எக்ஸாஸ்டிங் ஆகும், ஹியூமிடிட்டி அதிகமானாலும் எக்ஸாஸ்டிங் ஆகும், ரிவர்ஸ் ஃபார்வர்டு இருக்கும். பர்டிகுலர் டைமில் வந்து வெளியில் இருக்க ஃப்ரெஷ் ஏர் இன்லேட் பண்ணுறதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஏரை வந்து வெளில பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். அதேமாரி லைட் வந்து பர்டிகுலர் டைமில் எனக்கு ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. பட் இதில் வந்து என்ன ஃபியூச்சர், இதில் வந்து அலாரமும் இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமான எக்ஸாஸ்ட் பண்ண முடியும், ஹியூமிடிட்டி அதிகமான எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏரையும் உள்ள இருக்கக்கூடிய ஹீட் ஏரையும் வெளியில் தள்ளிட்டு நம்ம அந்த சர்க்குலேஷன் பண்ணிக்க முடியும், மோட்டர் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அலாரம் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட இதில் வந்து ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 100X வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு பிராண்டடாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கங்கே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ண வேணாம். இப்போ லிலிடெக் பிராண்டு போயிட்டுன்னா அந்த பிராண்ட்லேயே என்னென்ன கண்ட்ரோலர்ஸ் வருதோ அதை இம்போர்ட் பண்ணி நம்ம மிஷின் வந்து அதிலே மேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஸோ 100 முட்டையில் இருந்து 1000 முட்டை வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைப் கண்ட்ரோலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போயோ போட வேண்டிய வீடியோ இப்போ தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து லிலிடெக் பிராண்டுக்கும் XM-18க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் லிலிடெக் பிராண்டில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த கண்ட்ரோலரில் அப்படின்றத பற்றி கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.